ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த செயல் நடந்து இப்போதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் அப்படின்றாலே வந்து முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அதாவது கடந்த காலத்துல தொடங்கி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் நீங்க அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எஸ்ஏவோ இல்ல ஒரு சென்டென்ஸோ எது வந்தாலும் சரி, நீங்க வந்து எழுதும் போதோ அப்படி இல்ல அது எந்த காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா வந்து இதுக்கு கீவேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஆல்ரெடி, ஜஸ்ட், சோ ஃபேர், எட், ரீசென்ட்லி இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்திருந்தா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லி ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்க எழுதும் போதும் சரி, இந்த வார்த்தைகள்லாம் எங்க தேவைப்படுதோ அப்ப நம்ம என்ன ஃபார்ம்ல தான் எழுதியிருக்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் வந்து எழுதியிருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறையான வாக்கியங்களை வந்து சொல்றது. இப்போ அதுலயே நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறம் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா V3 ஃபார்ம்ல வந்து வெர்பு இருக்கணும். V3 ஃபார்ம்னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஈட் அப்படின்றது வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? ஈட்டன், seen, finished, visited, eaten. இந்த மாதிரி நமக்கு வந்து வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வந்து இருக்கணும், அல்லது V3 ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, he, she, it, அப்புறம் நேம், இந்த சிங்குலர் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்டுக்கு அப்புறமா has அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நாட் போட போறோம். நாட் எதுக்கு யூஸ் பண்றோம்? இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு எப்பயுமே என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்படி இல்லைன்னா V3 ஃபார்ம். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம இப்போ இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்று மழை பெய்யவில்லை. இன்று மழை பெய்யவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் இங்க என்ன வந்திருக்கு? மழையை பத்தி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஈட். he, she, it வந்து நேம் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? has ஆக்சிலரி வெர்ப் வந்து it has. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ நாட். இட் ஹாஸ் நாட். வெர்பு என்ன இருக்கு நமக்கு இங்க? பெய்யவில்லை. சோ V3 ஃபார்ம்ல எழுத போறோம். அப்ப என்னது? ரெயின்ட். ரெயின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இன்று அப்படின்ற வேர்ட் இருக்கு. சோ டுடே. It has not rained today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ அந்த பணியை முடிக்கவில்லை. நீ அந்த பணியை முடிக்கவில்லை. இதை எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ நீனா என்ன சொல்லுவோம்? யூ. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண போறோம். யூ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? யூ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு? ஹேவ். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால என்ன எழுதணும்? நாட். இங்க வந்து நமக்கு வெர்பு என்னது? முடிக்கவில்லை. சோ கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்னு எழுதக்கூடாது, கம்ப்ளீட்டட். ஏன்னா நமக்கு V3 ஃபார்ம்ல வந்து வரணும். சோ கம்ப்ளீட்டட். மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு நமக்கு? அந்த பணியை. சோ த ஒர்க். You have not completed the work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் அந்த கடிதத்தை எழுதவில்லை. அவன் அந்த கடிதத்தை எழுதவில்லை. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அவன் வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் வந்து he. நெக்ஸ்ட் he வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? has.
இது நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ நம்ம என்ன எழுதணும்? நாட். வெர்பு என்னது நமக்கு? எழுதவில்லை. எழுதவில்லை அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து V3 ஃபார்ம்ல சொல்லுவோம்? ரிட்டன். கடிதத்தை அப்படின்னு இருக்கு. சோ த லெட்டர். He has not written the letter. He has not written the letter. அவன் அந்த கடிதத்தை எழுதவில்லை. பாருங்க, இப்போ இது உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் வந்து நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அவர்கள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வந்திருக்கு. சோ தே. அப்போ அகைன் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். தே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தே வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும்? ஹேவ். ஹேவ் எழுதிடலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். சோ நாட். வரவில்லை அப்படின்றத என்ன சொல்லுவோம்? கம். கம்மோட நமக்கு V3 ஃபார்ம் என்னது? கம்மே தான் வரும். ஓகேவா? கம், கேம், கம். கம் V1ல, V2ல கேம், திருப்பி V3க்கு கம் தான் வரும். ஸோ தே ஹேவ் நாட் கம். மிச்சம் நமக்கு என்ன வேர்டு இருக்கு? இன்னும் வீட்டுக்கு அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. ஸோ ஹோம் எட். They have not come home yet. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இன்று என்னை அழைக்கவில்லை. அவள் இன்று என்னை அழைக்கவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்னது? இங்க நமக்கு she. சப்ஜெக்ட் என்னது நமக்கு? she எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது? சி வந்துனா என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும்? has. ஸோ has எழுதிடலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் எழுதுறோம். இங்க வந்து நமக்கு வெர்பு என்னது? அழைக்கவில்லை அப்படின்றது தான் வெர்பு. சோ என்ன எழுதணும்? கால்டு. அழைக்கவில்லை அப்படின்றதோட V3 ஃபார்ம் என்னது? கால்டு. He has not called. இன்னும் என்ன வேர்ட் நமக்கு மிச்சம் இருக்கு? என்ன இன்று. இந்த வேர்ட் தான் மிச்சம் இருக்கு. அதை எப்படி நம்ம எழுதுவோம்? me today. called me today. He has not called me today. He has not called me today. எவ்வளோ ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இதுல இருந்து சின்னதா நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நான் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. நானும் வந்து எழுதுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? நான் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நான் வந்திருக்கு. சோ ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? have. I have. நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதால நாட் போடணும். ஓகேவா? நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் முடிக்கவில்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? finished. ஓகேவா? V3 ஃபார்ம் என்னது? நமக்கு finished தான் வரும். finish, finished, finished. I have not finished. மிச்சம் நமக்கு என்ன சென்டென்ஸ் இருக்கு? என் வீட்டு பாடத்தை. என் வீட்டு பாடத்தை. சோ my homework. my homework. நெக்ஸ்ட் பாருங்க. நீ அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. நீ அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நீ வந்திருக்கு. சோ you. you வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? have. you have. நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். you have not. பதில் அளிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம V3 ஃபார்ம்ல? answered. என்னது? answered. answered. அந்த கேள்விக்கு அப்படின்றத நமக்கு மிச்சம் இருக்கு. சோ அதை அப்படியே எழுதிடலாம். you have answered. you have not answered the question. ஓகேவா? you have not answered the question.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் சாப்பிடவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அவள் அப்படின்றது வந்திருக்கு, சோ she, he, she, it, அப்புறம் நேம் எல்லாம் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? has. so has. இது நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ நாட் போடுறோம். he has not. சாப்பிடுறது வந்து எப்படி வந்து V3 ஃபார்ம்ல வரும்? eaten. she has not eaten. she has not eaten. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க தமிழ்ல எழுதிடுங்க. எழுதிட்டு அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயம் தொடங்கி இப்போ ப்ரெசன்ட்ல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி செயல்களை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே முற்று, முடிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க வீட்ல எழுதிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸே ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.